அன்பான மாணவ செல்வங்களே, விஞ்ஞான் பாரதியின் ஏற்பாட்டிலே உங்களுக்காக ஒரு அற்புதமான வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் என்கின்ற திட்டம் ஏற்பாடாகியுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தேர்வு எழுதப் போகின்றீர்கள். அந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும் எளிதில் மனதில் பதித்துக் கொள்ளவும் வசதியாக சிறந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு வீடியோவாக இந்த திட்டத்தை வழங்குகிறார்கள். அந்த அடிப்படையிலே பிரஃபுல்ல சந்திர ரே என்ற பிசி ரே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த பதிவிலே நாம் காணப்போகின்றோம். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்த இருக்கின்றவர் பேராசிரியர் டாக்டர் உமையூர் பாகன் அவர்கள். விஞ்ஞான விரிவுரையாளராக பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை கல்வி சேவையில் கழித்து ஓய்வு பெற்றபின் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள பயோனியர் குமாரசாமி கல்லூரியின் செயலாளர் என்ற பொறுப்பிலும் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினர் என்ற பொறுப்பிலும் இருந்து பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையே கல்விக்காக மாணவர்களை வளர்த்தெடுப்பதற்காக அர்ப்பணம் செய்தவர். அவருடைய வகுப்பை நீங்கள் கேளுங்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களோடு ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரேயினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனைகள், வெற்றிகள், அவர் இந்த விஞ்ஞான உலகிற்கும் குறிப்பாக நமது பாரத தேசத்திற்கும் செய்த தொண்டுகள், இவைகளெல்லாம் பற்றி உங்களோடு உரையாடுவதற்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கல்கத்தாவில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரி, அந்த பல்கலைக்கழக கல்லூரியினுடைய வேதியியல் ஆய்வுக்கூட மாணவர்களும் மாணவிகளும் மும்முறை அங்கு சோதனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் ஒரு மெலிந்த உருவம், சாதாரண எளிய உடை, வாராத கலைந்திருக்கின்ற முடி, சவரம் செய்யாத ஒரு தாடி, யாரும் பார்த்தால் ஒரு மிக சாதாரண ஏழ்மையான மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மனிதன் அங்கே உள்ளே வருகிறார். அங்கு சோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய தோளில் கையை போட்டு, எதிர்காலத்தில் நீ மேடம் கியூரியாக வருவாயா என்று கேட்கிறார். திடுக்கிட்ட அந்த குழந்தை அவருடைய காலை தொட்டு ஆசீர்வாதம் கேட்கிறது. பக்கத்தில் ஒரு மாணவனும் சோதனை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தலையை வருடி உச்சி மோந்து, உன்னை மாதிரிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை என்று கூறுகிறார். அங்கிருந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். சாதாரணமாக ஒரு கல்விக்கூடத்தில் நாம் பார்க்க முடியாத ஒரு காட்சி. அது மட்டுமல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய இருக்கும் பொழுது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியில் இருக்கும் பொழுது, இது பாரத தேசத்தின் பாரம்பரிய ஒரு குரு சிஷ்ய உறவை காண்பிப்பது போல் இருக்கிறதே என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அந்த மனிதர் தான் பல பட்டங்களை பெற்றவர். நைட் பேச்சுலர், டிஎஸ்சி, கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர், சிஐஇ, பல டாக்டர் பட்டங்கள், பல பட்டங்கள், விருதுகள் இத்தனையும் பெற்ற அந்த மனிதர் தான் பிரஃபுல்ல சந்திர ரே என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி, இந்தியாவினுடைய ஒரு தவ புதல்வர். அவரை செல்லமாக எல்லோரும் பிசி ரே என்று கூப்பிடுவார்கள். அவர் மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்ததால் அவருடைய மாணவர்களும் சரி, அவரோடு பணியாற்றிய ஆசிரியர்களும் சரி, அவரை ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரே என்று கூப்பிடுவார்கள். மிகவும் பார்ப்பதற்கு எளிமையான மனிதன்.
உடல் நலம் அதிகமாக பாதிக்கப்பட்டதால் அவர் எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது ஒரு நோயாளி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். யாருடைய பார்வையும் கவர்ந்து இழுக்க முடியாத அளவுக்கு மிக சாதாரணமாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய மனிதர் தான் ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரே. அவர் இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வேதியியல் துறையின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மிக பிரபலமானவர். அகில உலகம் கூட அவரை போற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரே. அது மட்டுமல்ல, ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரேயினுடைய அவருடைய உயிர் மூச்சு அல்லது அவருடைய ஆழ்ந்த பிடிப்பு என்பது வேதியியல், கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய வேதியியல். ஆனாலும் கூட அவர் இலக்கியம், உடற்கூறியல், வரலாறு, இந்த மாதிரியான பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் ஆங்கிலத்திலே கூறுவார்களே வெர்சடைல் பர்சனாலிட்டி. பல விஷயங்களில், எல்லா விஷயங்களிலுமே அவர் ஆழமாக படித்து விசாலமாக படிப்பவர், ஆழமாக படிப்பவர், மிகப்பெரிய சிந்தனாவார். வேதியியல் என்பது அவருடைய துறை. ஆனாலும் கூட வேதியியல் துறையில் அவருக்கு எந்த ஆர்வம் இருந்ததோ அதே அளவு ஆர்வம் அவருக்கு இலக்கியத்திலும் சுவாலஜியிலும் வரலாற்றிலும் இருந்தது. இந்த ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திரனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்பார். இவர் பிறந்தது 2/8/1861. 1861 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இவர் பிறந்தது ஒன்றுபட்ட வங்காளத்தில். அவர் பிறந்த இடமான ரரோலி மாவட்டம், ரரோலி கிராமம், அதனுடைய அடுத்த கிராமம் கத்திப்பாரா. இந்த கத்திப்பாரா கிராமம் எதில் இருக்கிறது என்றால் ஜெஸ்ஸூர் மாவட்டத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னவென்றால், இன்று நம்முடைய இந்தியாவினுடைய வேதியியல் துறையின் தந்தை என்று அழைக்கக்கூடிய பிரஃபுல்ல சந்திரனுடைய பிறந்த இடம் இந்தியாவில் இல்லை. அது இன்று வங்காளத்தில் இருக்கிறது. பங்களாதேஷ், வங்காள தேசத்தில் இருக்கிறது, வங்காளத்தில். அவர் பிறக்கும் பொழுது இன்று நாம் சொல்லுகிறோமே மேற்கு வங்காளம் என்று. மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், வங்காளதேசம், பாகிஸ்தான், இது எல்லாமே ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்தது. 1947 ஜின்னா அவர்களுடைய தலைமையில் இந்த நாடு 2 கூறாக்கப்பட்டது. ஒன்று பாரதம், இன்னொன்று பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானில் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று. அந்த கிழக்கு பாகிஸ்தான் தனியாக 1970களில் பிரிந்து வங்காளதேசமாகிவிட்டது. அந்த வங்காள தேசத்தில் ஜெஸ்ஸூர் மாவட்டத்தில் கத்திப்பாரா என்ற ஒரு இடத்தினுடைய பக்கத்து ஒரு ஊரான ரரோலி என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திர ரே. இந்த 1861 மிகப்பெரிய விசேஷம். என்ன விசேஷம்? 1861 அவர் பிறகு அதற்கு முன்னால 4 வருடம் தான் ஆயிருக்கிறது நம்முடைய முதல் சுதந்திர போராட்டம் முடிந்தது. முதல் சுதந்திர போராட்டம் ஆங்கிலேயர்கள் அதை சிப்பாய் கலகம் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு அது கலகம், நமக்கு அது முதல் சுதந்திர போராட்டம். 1857 தந்தியா தோப், ஜான்சி ராணி இவர்களெல்லாம், அதுக்கப்புறம் நானா சாஹேப், இவர்களெல்லாம் போராடி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் அவர்களுடைய இன்னுயிரை அவர்கள் விட்டார்கள். அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1861 நம்முடைய பிரஃபுல்ல சந்திர ரே பிறக்கிறார். இந்த 1861 மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே வருஷம்தான் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தார். நீல் ரத்தன் சர்க்கார், அவர் மிகப்பெரிய பிசிஷியன், அதாவது மிகப்பெரிய மருத்துவர், அவர் பிறந்ததும் இதே வருஷம் தான். அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வர் சென், அவர் மிகப்பெரிய இலக்கியவாதி. அக்ஷய்குமார், இவங்க எல்லாருமே ஒரு வரலாற்று ஆசிரியர். இவங்க எல்லாம் பிறந்தது 1861.
இந்த 1861 இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய இலக்கியவாதி, மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் மிகப்பெரிய வேதியியல் விஞ்ஞான மேதை, இவங்க எல்லாரும் பிறந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் 1861 வேதியியலோடு தொடர்புடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குரூக்ஸ் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி தான் 1861 கேலியம் அப்படிங்கக்கூடிய தனிமத்தை கண்டுபிடிக்கிறார். இதுதான் ஒரு விசேஷம். 1861 இந்த ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திரனுடைய தந்தையினுடைய பெயர் ஹரிஷ் சந்திர ரே. அவங்க அம்மா பூபிகான் மகினை அப்படிங்கக்கூடியது அவங்க பேர். அவங்க பூபிகான் மகினி தேவி அப்படிங்கிறது அவங்களுடைய அம்மா. அந்த ஹரிஷ்சந்திரன், அதுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த தேவி அம்மா, இவங்க 2 பேருக்கு 5 ஆண் குழந்தைகள். ஒன்று ஞானேந்திர சந்திரா, அதுக்கப்புறம் நளினிகாந்த் சந்திரா, 3வது பிரஃபுல்ல சந்திரா, அதுக்கப்புறம் புத்ததேவ் சந்திரா, 5. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள். ஒன்று இந்துமதி, இன்னொன்று பேலாமதி. ஒரு பெண் குழந்தை பேலாமதியும் இந்த புத்ததேவ், இவங்க 2 பேருமே இளம் வயதிலேயே இறந்து விட்டார்கள். இவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய குடும்பம். ஹரிஷ்சந்திர ரேயினுடைய அப்பாவுக்கு பேர் ஆனந்தலால் ரே. ஆனந்தலால் ரே எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆனந்தலால் ரேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படித்தம் உள்ளவர். இந்த ஹரிஷ்சந்திர ஆனந்தலால் ரே ஒரு பெரிய சிரஸ்தாரா இருந்திருக்கார், திவானா இருந்திருக்கார். அதனால பையங்களுக்கு எல்லாமே அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தாக்கம் அப்படி இருக்குன்னு சொன்னால், இவர் ராஜாராம் மோகன் ராயினுடைய சில தாக்கம் வங்காளத்தில் இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, இந்தியாவினுடைய கலாச்சார, இலக்கிய, சுதந்திர போராட்ட இது எல்லாத்திற்குமே வாசல் எது அப்படின்னு பார்த்தா அது வங்காளம் அப்படிங்கிறாங்க. மீதி இந்தியா பாரதம் நாளை யோசிக்க போவதை இன்றையே கூறக்கூடியவர்கள் வங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வங்காளம் எல்லா விஷயத்திலுமே முன்னால் நின்ற ஒரு இடம் வங்காளம். நீங்கள் அங்கே வங்காளத்தில் பார்த்தா விவேகானந்தர் பிறந்தது வங்காளம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்தது வங்காளம், அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தது வங்காளம், அதுக்கப்புறம் அரவிந்த மகரிஷி பிறந்தது வங்காளம், சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தரஞ்சன் தாஸ் பிறந்தது வங்காளம். ஏகதேசம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, நம்ம வந்தே மாதிரத்தை உணர்ச்சி பூர்வமான பாட்டுக்களை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, இவங்க எல்லாமே வங்காளத்தில் பிறந்தவங்க. ஆக நீங்கள் இந்தியாவில் இலக்கியமானாலும் சரி, கலையானாலும் சரி, கலாச்சாரமானாலும் சரி, எஜுகேஷன் ஆனாலும் சரி, விஞ்ஞானமானாலும் சரி, அல்லது ஆன்மீகமானாலும் சரி, வங்காளிகளுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு. அப்போ அந்த இவங்க எல்லாத்துக்குமே அந்த இது பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு தாக்கம் அவங்களுக்கு இருந்தது. எல்லாமே அப்பா என்ன சொன்னாங்க, பெர்ஷியன் லாங்குவேஜ் படிப்பாங்க, பாரசீக மொழி படிப்பாங்க, ஆங்கிலம் நிறைய படிப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தனது குழந்தைகளுக்கு நன்றாக படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உலகத்தினுடைய உலக பார்வை, ஒரு விசாலமான பார்வை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதனால இந்த ஹரிஷ்சந்திர அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணாகர் காலேஜ் அப்படின்னு ஒரு கல்லூரியில் அவரை கொண்டு படிக்கிறார். அவர் என்னெல்லாம் படிக்கிறாரு, இங்கிலீஷ், சமஸ்கிருதம், பாரசீக மொழி, இந்த 3 இதையும் நிறைய தேர்ச்சி பெறுறாரு. 2 வருடங்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறார். எப்போ 1846 இருந்து 1848 வரை. அப்போ இந்த ஆனந்தலால் அவர் அந்த ஜெஸ்ஸூர் மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், அவருடைய சிரஸ்தார் அப்படிம்பாங்க. நம்ம இப்போ அதை ரெஜிஸ்டர் அப்படிம்பாங்க, அல்லது பதிவாளர். அந்த மாவட்டம் முழுமைக்கும் அந்த கலெக்டர் ஆஃபீஸினுடைய ஆட்சி அதிகாரி இருக்கிறாரு, ஆட்சியருடைய, மாவட்ட ஆட்சியருடைய ரெஜிஸ்ட்ரார் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆனந்தலால். அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து, நிறைய சொத்து, பெரிய ஜமீன். அவருடைய மகன் தான். இப்போ அந்த 2 வருடம் முடித்த உடனே ஏன் ஹரிஷ்சந்திராவை படித்ததை போதும்
நீ ஊரில் வந்து நிறைய படி அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த சமயத்தில் 1846-48 இந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆங்கில மோகம் இருக்கு. அப்போ விவேகானந்தர் மாதிரி எல்லாருமே ஆங்கிலம்னா எவ்வளவு வச்சிருக்கணும், ஆங்கிலத்தை நம்ம ஒரு டூலா வச்சிருக்கணுமே தவிர ஆங்கிலம் நம்மளை ஒரு கருவியா பயன்படுத்தக்கூடாது. மேநாட்டு சிந்தனைகளை நாம ஒரு கருவியை வச்சிருக்கோமே தவிர மேநாட்டு சிந்தனைக்கு நாம் அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் விவேகானந்த சுவாமிகளுக்கு இருந்து. அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஆங்கில எஜுகேஷன் வந்ததுனால இவங்களுக்கு ஒரு ஆங்கில மோகம், மேல்நாட்டு மோகம், அவருடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம். இதெல்லாம் அப்போ எங்கிருந்தெல்லாம் மேல்நாட்டில் எந்த விஷயங்கள்லாம் வருதோ அதெல்லாம் மேன்மையானது என்று எண்ணக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறை இருந்தது. இந்த சமயத்தில் மதமாற்றவர்களுடைய வீச்சும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்ததால் மதுசூதனன் அப்படிங்கக்கூடியவர் வந்து என்ன பண்ணிட்ட, மதுசூதனன் தட், அவர் மிகப்பெரிய கவி, வங்காளத்தினுடைய மிகப்பெரிய கவி. அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வங்காளத்தினுடைய மில்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதுசூதனன் தட் மதம் மாதிரி மைக்கேல் மதுசூதனன் தட் அப்படின்னு பேரை மாற்றி கிறிஸ்தவராக மாறிட்டார். அப்போ இந்த ஆனந்தலாலுக்கு வந்து ஆனந்தலால் ரேக்கு ஒரு பயம், நம்ம பையனும் இதே மாதிரி மதம் மாதிரி இந்தியாவுடைய வேரை விட்டு அவன் வெளியேறி விடக்கூடாது, இந்த ஆன்மீக வேரை விட்டு வெளியேறி விடக்கூடாது என்ற ஒரு பயத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, 1846 இருந்து 1848 வரை நீ படித்தது போதும், நீ இனிமேல் வீட்டில் இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு ஊரு கொண்டு வந்துட்டார். இப்போ இங்க அந்த காலேஜில் இருந்து இங்க உள்ளால வந்தாலும் கூட ஹரிஷ்சந்திரா வந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளர், நிறைய புக்கு நிறைய நூல்களை வாசிக்கக்கூடியவர், நிறைய பேரோட தொடர்பு வச்சிருந்தார். அவருடைய பார்வை மிகப்பெரிய விசாலமான பார்வை. அந்த எந்த அளவுக்கு அவருடைய வீச்சு இருந்தது என்றால், அவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், அதாவது ஆங்கில இந்தியர்கள் சங்கம் அப்படிங்கக்கூடிய சங்கத்தில் ஒரு தீவிர அங்கத்தினராக. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆசை எப்படி அப்படின்னு சொன்னால், இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றால் விடுதலை பெற வேண்டும் என்று, ஆனால் விடுதலை பெற்றால் எவ்வாறாக அதை ஆட்சி செய்வது, அதை ஆட்சி செய்வதற்கு திறமையான இளைஞர்களும் யுவதிகளும் இளைஞர்களும் வேண்டும். அப்போ அவர்களை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய பணி, அந்த கட்டுமான பணியில் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பணி, அதை எப்படி அவர்களை உருவாக்க முடியும், கல்வியினால் தான் சிறந்த இந்தியர்களை உருவாக்க முடியும். அப்போ நகரத்தில் இந்த கல்விகள் எல்லாம் கிடைக்குது, இங்க கிராமத்தில் இந்த மாதிரிப்பட்ட கல்வி கிடைக்கவில்லையே, அப்ப இவர்களுக்கு ஒரு கல்வி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 95 விழுக்காடுகளுக்கும் அதிகமானவர்கள் கிராமத்தில் இருப்பதால் அந்த 95 விழுக்காடு உள்ள மக்களை நாம் ஒரு வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்காமல் இந்த நாட்டை நம்மளால் முன்னேற்ற முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மான எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தன்னுடைய சொந்த ஊரான ரரோலில அவர் என்ன பண்ணாரு, ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக அவர் பள்ளிக்கூட ஆரம்பிச்சார். அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட ஆரம்பித்தோன்னா நிறைய பேருக்கு அப்போ எங்க அப்போ யார் போய் படிக்குது, அப்போ பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில் போய் படிப்பிக்கணுமே. அப்போ இவர்களையெல்லாம் உற்சாகம் ஊட்டுவதற்காக முதலாக அந்த ஸ்கூலில் அவர் யாரை மாணவியாக சேர்த்தாருன்னா அவருடைய மனைவியையும் அவருடைய சகோதரியும், இவங்க 2 பேரும் தான் அந்த பெண்கள் ஸ்கூலில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் 2 பேரும் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் பையங்களுக்கும் ஒரு தனியாக. அப்போ இந்த மாதிரி ஒரு சமூக ஒரு விழிப்புணர்வு, சமூகம் சார்ந்த ஒரு அணுகுமுறை, இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு எண்ணம், இந்த உந்துதல் எல்லாம் ஆச்சாரிய பிரபுல்ல சந்திரரைக்கு பின்னால் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அவருடைய மரபணுக்களில் இருக்கிறது. அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ளவர், ஒரு சமூக பிரங்கை உள்ளவர். அந்த சமூக பிரங்கை அவருக்கு அப்பாட்ட இருந்துதான் அவருக்கு வந்தது. அதுக்கு அடுத்தால பார்த்தா இந்த ஹரிஷ்சந்திராவுக்கு அப்பா ஆனந்தலாலுக்கு அப்பா பொறுத்தவரை மணிக்கலால் ரே. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணநகர் அப்படிங்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஜெர்சூர் மாவட்டத்தில் அவர் திவானா இருந்தார். அப்போ நீங்கள் பார்த்துடுங்க, திவானுக்கு அப்புறம் அவர் வந்து சரஸ்தார்,
அதுக்கப்புறம் மிகப்பெரிய கல்விமான். அந்த கல்விமான் அப்போ நீங்கள் பாருங்க, ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய சரடு இந்த பிசி ரேக்கு இருக்கு. அது மிகப்பெரிய, அதனால தான் அவங்கள பிசி ரேயை பிரஃபுல்ல சந்திர ரேயை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எ மேன் பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன், வெள்ளி ஸ்பூனோடு பிறந்த மிகப்பெரிய செல்வ குழந்தை அப்படின்னு இவ்வளோ பெரிய செல்வ குழந்தையாக்கும் பார்த்துடுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னது, ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வரும்பொழுது, அகில உலகமே போற்றக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக வரும்பொழுது, கசங்கி ஆடை, வாரப்படாத ஒரு தலை, அது சவரம் செய்யாத ஒரு தாடி, அதுக்கப்புறம் மிக ஏழ்மையாக யாராவது தான் பார்த்தாச்சுன்னா ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நடத்தி அதில் வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அவற்றை ஒரு சமூக ஒரு விழிப்புணர்வு இருந்தது, சமூக பிரங்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய குடும்பத்தினுடைய சொத்து. அவங்க எவ்வளவு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னாக்கா, அவங்க தாத்தா அவங்க அம்மாவுக்கு கல்யாண சமயத்தில், அந்த சமயத்தில் நீங்கள் பாருங்கள், 1840களில் 10,000 ரூபாய்க்கு தங்கம் அப்படி போட்டாராம். 10,000 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னால் 10,000னா இப்போ வந்து 10 கோடிக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆபரணங்கள் அந்த அவருடைய மகளுக்கு போட, அந்த அளவுக்கு மிகப்பெரிய. அவங்க அப்பாவுக்கு நிறைய நிலப்பரங்கள் இருந்ததுனால தோராயமாக சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே அவங்க அப்பா ஹரிச்சந்திர ரேக்கு வந்து விவசாய நிலங்கள், அதுக்கப்புறம் அவருக்குன்னு சில சின்ன சின்ன பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சு வியாபாரம் இதிலெல்லாம் இருந்து அவருக்கு வரக்கூடிய ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு மேலே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே அவருக்கு வந்து கொஞ்சம் ஆங்கில மோகம் இருந்ததால் அந்த கிராமத்தில் உள்ளவங்க கூட அவரை செல்லமா மிலேச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயர்களை அடியொற்றி போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அவங்க பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பம். இதில் மாணவர்களுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததுக்கு 1-2 பேர் தான் காரணம், அல்லது 1-2 ஃபேமிலி தான் பெரிய பணக்கார ஃபேமிலி, அவங்கெல்லாம் தியாகம் செய்து தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாங்கன்னா 1-2 பேர் தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்திரனுடைய குடும்பத்தை நீங்கள் இன்னொரு குடும்பத்தோடு, மற்ற குடும்பங்களோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த குடும்பமே அவர்களுடைய குடும்பத்தை அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வ குடும்பம். அவங்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, தியாகம் செய்வது என்பது 1-2 குடும்பம் இல்லை, எல்லாருமே தியாகம் செய்திருக்காங்க. பிசி ரேயினுடைய குடும்பம் மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். இப்போ அந்த ஹரிச்சந்திரா வந்து அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவருக்கு பையனை மட்டும் வேற ஒரு இடத்துல கொண்டு படிப்பிச்சாச்சுனாக்கா, அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஏழைகளுக்கெல்லாம் இந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சுட்டு அவருக்கு பையனை மட்டும் கல்கட்டாவில் கொண்டு படிப்பிக்கிறாரு, அல்லது வேறு ஏதாவது கொண்டு இடங்களில் கொண்டு நகரத்தில் கொண்டு படிப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாதே அப்படின்பதற்காக அவருடைய பையனையும் அவர் என்ன செய்கிறாரு, அதே ரரோலில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ பிசி ரே சின்ன வயசில் பயங்கரமான ரொம்ப சுட்டியான பையன். அவர் ரொம்ப எப்போ பார்த்தாலுமே ஒரு புஸ்தக புழுவாக இருந்ததே கிடையாது. அவர் எப்பவுமே நல்லா விளையாடுவார். நம்ம விவேகானந்த சுவாமிகள் மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பையன், ரொம்ப ஆக்டிவான பையன், ரொம்ப சுறுசுறுப்பான பையன். அப்போ எல்லாருமே அவரை சொல்லுது, இஸ் அ வைல்டு பாய் அப்படிம்பாங்க, அதாவது காட்டு பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அவருடைய குழந்தைகள், இவருக்கு அண்ணன் இந்த ஞானானந்த ரே, அதுக்கு அடுத்தால அவருக்கு அடுத்த பிரதர், இவங்க எல்லாருமே ஆனந்தலால், இவங்க எல்லாருமே நிறைய படிக்கணும், அந்நிய நாட்டில் போய் சென்று நிறைய படிக்க வேண்டும் என்ற ஆசை ஹரிச்சந்திரக்கு. அந்நிய நாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆங்கில மோகத்தினால் மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தைக்கு உலகளாவிய ஒரு கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த வில்லேஜில் இருந்த போது, இந்த கிராமத்தில் இருந்த போதாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பம் அங்கே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், கல்கட்டா மாநகரத்திற்கு அவருடைய குடும்பம் குடிபெயர்க்கும். அங்கே போய் அவங்க வந்து ஒரு வீடு வாடகை எடுத்து எல்லா குழந்தைகளையும் அங்கங்கே ஒவ்வொரு காலேஜ்லேயும் அவங்க சேர்க்குறாங்க. ஹரிச்சந்திராவும் என்ன செய்கிறாரு, ஹரிச்சந்திரா, நளினிகாந்தா, ஞானேந்தா, இவங்க எல்லாருமே கல்கட்டா. அப்போ ஹரிச்சந்திராவும் நளினிகாந்தா ரேயும் அவங்க என்ன செய்கிறாங்க,
ஹரே ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாரு. ஞானானந்தா எங்கே போயிருக்காரு? பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறார். அப்போது ரெண்டே ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை 2 பள்ளிக்கூடம் தான் மிகப்பெரிய போட்டி போட்டுட்டு வரக்கூடிய. ஒன்று ஹரே ஸ்கூல், இன்னொன்று ஹிந்து ஸ்கூல். நீங்கள் பார்த்துடுங்க. இங்கே ஒரு விஷயம், அதாவது நம்மளுடைய கல்வி மிகப்பெரிய கல்வி, ஆங்கிலேய கல்வி, ஆங்கிலேய முறையான ஒரு கல்வி. இந்த கல்வியெல்லாம் நமக்கு இங்கிலீஷ்காரன் வந்து தான் நமக்கு சொல்லி தந்தான். நமக்கு அந்த இங்கிலீஷுக்காரனுடைய ஸ்கூல் இல்லைனாக்க நம்மெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய லெவலில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹரே ஸ்கூலை போட்டி போட்டுக்கிட்டு வெற்றி பெற்று முதலிடத்தில் இருந்தது அன்னைக்கு கல்கட்டாவில் ஹிந்து ஸ்கூல். ஆனால் இவர் வந்து ஹரே ஸ்கூலில் சேர்க்குறாரு. அன்னைக்கு பக்கத்தில் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேரும் ஹரே ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவங்க அண்ணன் வந்து பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு காலேஜ் இருக்கும். இது சென்னையில் ஒரு காலேஜ் இருந்து பிரசிடென்சி காலேஜ், கல்கட்டாவில் பிரசிடென்சி காலேஜ் இருந்து, அந்த மாதிரி 1-2 காலேஜ் தான் இருந்து. இவர் கல்கட்டா பிரசிடென்சி காலேஜில் ஞானேனந்த சந்திரா வந்து அங்கே சேர்றாரு. மற்ற 2 நளினி காந்தாவும் பிரஃபுல்ல சந்திரையும் அவங்க வந்து ஹரே ஸ்கூலில் சேர்றாங்க. அப்போ 1874 நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நல்ல விளையாடக்கூடியவர், எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவருக்கு திடீர்னு ஒரு வயிற்றுப்போக்கு. அது யாராலும் கண்டுபிடிக்க முடியல. வயிற்றுப்போக்குனால கஷ்டப்படுறாரு பிரபல சந்திரன். ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இந்த வயிற்றுப்போக்கு ஓரளவு ஒரு 2 வருஷத்தில் சரியானாலும் கூட அவருடைய ஆயுள் முழுவதும் அதனுடைய பாதிப்பு இருந்தே இருந்து, அதனுடைய பாதிப்பில் இருந்து அவர் மீளவே இல்லை. அதனால அவருக்கு வந்து எப்பவுமே அவருடைய உடம்பை பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு பூஞ்சியான ஒரு நோயுற்ற ஒரு மாதிரிப்பட்ட உடம்பு இருப்பதற்கு திடகாத்திரமானவர் இருந்தார். காட்டு பையன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இந்த நோய் வந்ததுனால அப்படி அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்து. சிலவங்களுக்கு இந்த நோய் வந்து இது மாதிரி அவங்க அப்போ 2 வருஷம் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாச்சுன்னு சொன்னால் அதில் முடங்கி போவார்கள். அதுலேருந்து அவங்க மீண்டு எழ மாட்டாங்க. ஆனால் ஆச்சாரிய பிரபல சந்திரரே அப்படி இல்லை, எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடியவர். உங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய அத்தனையுமே படிக்கற்களாக மாற்றின மிகப்பெரிய போராட்டக்காரர். அவர் இந்த 2 வருஷம் ஊரில் வந்து தங்கியிருக்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகலை. அந்த 2 வருஷம் அவர் என்ன செய்கிறாரு? நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. விஞ்ஞான புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், ஆன்மீகம், இப்படி நிறைய படிக்கிறார். 2 வருஷம் இருந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு? இந்த 3rd ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதாவது 8ஆம் கிளாஸில் போய் திரும்ப சேர்றாரு. 1876 அவர் திரும்ப வந்து கல்கட்டாவுக்கு வர்றாரு. ஹரே ஸ்கூலில் சேர்க்கல, ஹிந்து ஸ்கூல்லையும் சேரல, ரொம்ப ஆல்பர்ட் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்றாரு. அப்போ இவருக்கு வந்து அந்த ஆல்பர்ட் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே இவருக்கு வந்து நம்ம ஹிந்து ஸ்கூலில் சேர்ந்துருமா இல்லை ஹரே ஸ்கூலில் சேர்ந்துருமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து சரி, ஆனால் அவங்களோட ஆசிரியர்கள்லாம் இவர்கிட்ட ரொம்ப அவர்கிட்ட வந்து பாசமாக இருக்கிறதுனால ஆல்பர்ட் ஸ்கூல்லே படிப்பேன் அப்படின்னு படிக்கிறார். ஆல்பர்ட் ஸ்கூலில் அவர் எக்ஸாமினேஷன் எழுதி தேர்வு வரும் பொழுது இவருடைய உடல் உபாதைகள், அதுக்கப்புறம் 2 வருஷம் படிக்காமல் இருந்த தொடர்ச்சியின்மை, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? அவரால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. நான் வந்து வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லலை, அவருடைய மிகப்பெரிய வெற்றியை பெரிய டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம். அப்போ அதில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு நிலையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கக்கூடிய சிலதுகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. சில தேர்வுகளில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சாதனை புரியவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் செலுத்தி கொண்டிருந்தால் எந்த துறையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அதுக்கப்புறம் அப்போ அங்கே வந்து 2 ஃபேமஸ் காலேஜ் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒன்று வந்து பிரசிடென்சி காலேஜ், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் காலேஜ். ஆனால் பிரசிடென்சி காலேஜில் அவர் சேராமல் பெருநகர கல்லூரி அப்படிம்பாங்க, அல்லது மாநகர கல்லூரி அப்படிம்பாங்க,
அதுக்கு பேர் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். மெட்ரோபாலிட்டன் காலேஜில் அவர் எஃப்ஏ சேர்றாரு. எஃப்ஏன்னா உங்களுக்கு விளக்க ஆசைப்படுறேன். இப்போ இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி, அந்த இப்போ நீங்கள் வந்து 10ஆம் கிளாஸு, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் 3 வருஷம் பிஏ பிஎஸ்சி அப்படி போகிறோம் இல்லையா. முன்னால் 11 வருஷம் முடித்த பிறகு 2 வருஷம் எஃப்ஏ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸில் முடித்த பிறகு பிஏ அல்லது பிஎஸ்சி 2 வருஷம். அப்போ இந்த எஃப்ஏ அப்படிங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸில் மெட்ரோபாலிட்டன் காலேஜில் சேர்றாரு. இங்கே அதில் ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா, அவருக்கு வந்து வேதியியலில் தான் மிகப்பெரிய ஈடுபாடு. ஆனால் சென்ட் ஆல்பர்ட்ஸ் காலேஜில் வேதியியல் படிப்பதற்கான மிகப்பெரிய ஆய்வுக்கூடம் இல்லை. அது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் சென்ட் ஆல்பர்ட் ஸ்கூலை விட்டு மாறி போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜோட ஃபீஸ் ரொம்ப கூடுதல். இந்த நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செலவாளி. அவர் வந்து திட்டமிடாத ஒரு செலவு செய்கிறாரு. சில வியாபாரத்தில் உள்ள ஒரு நஷ்டம், இதெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பம் வந்து பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் நொடித்து போகிறது. அதனால் அவருக்கு பிரசிடென்சி காலேஜ், அண்ணன் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறான். 3 குழந்தைங்களையும் பிரசிடென்சி காலேஜில் விட்டு படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் இல்லை. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, ஆல்பர்ட் காலேஜில் படிச்சுக்கிட்டு, அதான் பார்த்துடுங்க, எந்த கஷ்டத்தையும் நம்மளுடைய முனைப்பு இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய. ஆல்பர்ட் காலேஜில் படிச்சுக்கிட்டு பிரைவேட் ஸ்டூடெண்டாட்டு பிரசிடென்சி காலேஜில் தன்னுடைய பெயரை வச்சிருக்கிறார். போயிட்டு சாயந்தர நேரத்தில் போய் அங்குள்ள ஆய்வு கூடத்தில் கெமிஸ்ட்ரி படிக்கிறார். ஏன் அப்படி படிக்கிறாருன்னா, அவங்க வீட்டில் உள்ள பொருளாதார சூழ்நிலை. இப்பவும் கூட அவர் வேதியியல் பிரசிடென்சி காலேஜ் ஆய்வு கூடத்தில் படிக்கிறாரு. வேதியியல் கிளாஸுக்கு பிரசிடென்சி காலேஜுக்கு போறாரு. இப்போ கூட அவர் இலக்கியத்தை விடவே இல்லை. அப்போ இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு தயக்கம், அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன போராட்டம். நம்ம எஃப்ஏ படிக்கிறோம். எஃப்ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் முடிச்சும் பிறகு தான் அவர் பிஏ ஜாயின் பண்ணோம், பிஏ சேரணும். அந்த சமயத்தில் பிஎஸ்சின்னு கிடையாது, எல்லாமே பிஏ தான். நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பிஏ, வரலாறு பிஏ, தமிழ் பிஏ, மேத்ஸு பிஏ, கெமிஸ்ட்ரி பிஏ, சுவாலஜி பிஏ, இப்போ சயின்ஸு பிஎஸ்சிங்கிறோம், லிட்ரேச்சர் இதெல்லாம் பிஏ அப்படிங்கிறோம் இல்லையா. அதெல்லாம் அப்போ கிடையாது, எல்லாமே பிஏ தான். அப்போ அந்த பிஏல எந்த பாடம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அவருக்கு 2 விஷயத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குது. ஒன்று இலக்கியம், ஆங்கில இலக்கியம், இன்னொன்று வேதியியல். அப்போ வேதியியல் சேரவா அல்லது இலக்கியம், ஆங்கில இலக்கியத்தில் நம்ம பிஏ படிப்போமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன போராட்டம். அந்த போராட்டத்திற்கு அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. என்ன தெளிவு கிடைக்குது, நாம் வேதியியலையே நமது பாடமாக எடுப்போம் அப்படிங்கக்கூடியது. அப்போ அவர் சொல்கிறாரு, அன்று வேதியியல் அதாவது விஞ்ஞானம் என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு வேதியியலை அவருடைய விருப்ப பாடமாக எடுத்து பிஏ கோர்ஸ் படிக்கிறார். எல்லாரும் அந்த பிஏ கோர்ஸு வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு கோர்ஸில் படிக்கிறோம், அதில் பாஸ் ஆகணும், அதை வச்சு ஒரு வேலை கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவர் அப்படி கிடையாது. வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு சோதனை சாலையை உருவாக்கிறார். அங்கே படித்தாலும் போகாது, வீட்டில் வந்து சில ஆராய்ச்சிகளை நம்ம வீட்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டிலே ஒரு ஆய்வுக்கூடம், சின்ன ஆய்வுக்கூடம் பண்ணி, அந்த ஆய்வுக்கூடத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நகைச்சுவையான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு விபத்து வந்துட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பயப்படலை. சில அங்கே பண்ண ஆய்வு அவருக்கு பரிசோதனை எல்லாம் பத்தாது, அதனால் வீட்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்லையும் ஒரு ஆய்வுக்கூடம் அமைந்து. இப்போ அவர் வந்து பிஏ அவரை சேரும்போது என்ன பண்ணுறாரு, கெமிஸ்ட்ரி அல்லது வேதியியல், அப்படி கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வேதியியலை வந்து இது விருப்ப பாடமாக எடுக்கிறாரு. அதுதான் அவருடைய மெயின் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்த துணை பாடமாக அது கண்டிப்பாக படிக்கணும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதையும் அவர் எடுக்கிறார். அப்போ ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சமாதானம். எப்படி, அவருடைய விருப்ப பாடம் மெயின் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து துணை பாடமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் பிஏ படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை,
நம்மளுடைய குழந்தைகளில் யாராவது ஒரு ஆள் இங்கிலாந்து நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தைகளை சொந்த செலவில் ஆங்கில நாட்டிற்கு அல்லது இங்கிலாந்திற்கு அனுப்பி படிப்பிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பழைய செல்வம் இல்லை, செல்வம் குன்றி விட்டது. இது பிரபல்லச்சந்திரரையே ரொம்ப பாதிக்குது. நம்ம அப்பாவுக்கு ஆசையை நம்ம கண்டிப்பாக நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, கில்ட்ரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்காலர்ஷிப்பு வேண்டி ஒரு அந்த டெஸ்ட் எழுதுறார், ஒரு தேர்வு எழுதுறார். அந்த கில்ட்ரிஷ் ஃபெல்லோஷிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கில்ட்ரிஷ் அந்த உதவித்தொகை யார் வழங்குறா அப்படின்னு சொன்னால் எடின்பர்க் பல்கலைக்கழகம். அப்போ எடின்பர்க் பல்கலைக்கழகம் கொஞ்சம் படிப்பதற்கு காசு செலவு குறைவு. இது ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் செலவு கூடுதல். இவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அந்த எடின்பர்க் யூனிவர்சிட்டி தான் இந்த கில்ட்ரிஷ் இதை உதவித்தொகையை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பிரபல்லச்சந்திரரை அந்த எழுதுறாரு. பிரபல்லச்சந்திரரை எழுதின உடனே யார்ட்டுமே அவர் சொல்லலை. திடீர்னு அவருக்கு கூட உள்ள ஒரு பையன் அவர்கிட்ட சும்மா அவரை கேலி பண்ணதுக்கு அப்படி சொல்கிறான், டேய் நம்ம ஊரில் பிரபல்லச்சந்திரன்னு வேறு யாராவது உண்டாடா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த அவருக்கு கேட்குறாரு, ஏன் அப்படிங்கிறாரு. இல்லை, இன்னைக்கு ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் கில்ட்ரிஷ் உதவித்தொகை பிரபல்லச்சந்தர் ரே அப்படின்னு ஒருத்தனுக்கு கிடச்சிருக்கு. அது யாரா இருக்கும், நீயா இருக்குமா, நீ டெஸ்ட் எழுதுனியா அப்படிங்கிறாரு. அந்த அவர் சொல்கிறாரு, டேய் நான் தான்டா, நான் இந்த டெஸ்ட் எழுதுனேன், அந்த தேர்வு எழுதினேன் அப்படிங்கிற. இந்தியாவில் அந்த கில்ட்ரிஷ் உதவித்தொகை வாங்கியது 2 பேர் தான். ஒன்று பிரபல்லச்சந்தர் ரே, இன்னொன்று வந்து பகதூர் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்சி இனத்தை சார்ந்தவர். இந்த 2 பேர் தான், அந்த 2 பேர் தான் அந்த கில்ட்ரிஷ் உதவித்தொகையை வாங்கியவர்கள். அது பிரபல்லச்சந்தருடைய ஒரு முதல் சாதனை. சரி, அப்போ இங்கிலாந்தில் போய் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய தேர்வு இவர் தேர்வு செய்யப்பட்டார். எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் போய் இவர் படிக்கலாம். அந்த தேர்வு செய்வதற்காக வேண்டி அவர் வந்து இங்கிலாந்தை நோக்கி 1882 SS கலிஃபோர்னியா அப்படிங்கக்கூடிய கப்பலில் பயணம் செய்கிறார்.